ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அரவிந்த் ஃபேஷன்ஸ்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா 4 ஃபாரின் பிராண்ட்ஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாரின் பிராண்ட்ஸ். யூஎஸ் போலோ அசோசியேஷன், கால்வின் கிளைன், டாமி ஹில்ஃபிகர் அண்ட் ஆரோ. அதுவும் இல்லாமல் ஒரு இந்தியன் பிராண்ட் ஃப்ளையிங் மிஷின். இதோட மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் லைசன்ஸ் நம்ம அரவிந்த் ஃபேஷன்ஸ்ட இருக்கு. ஸோ இவங்க ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதே இல்லை. எல்லாமே இவங்களே ஒரு 450 ஏக்கருக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு நம்ம நாட்டிலே டிசைன் பண்ணி விற்பனை பண்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அவங்களோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ 4 டைம்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் அவங்க சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத்தும் 15% கொடுத்துருக்காங்க. அவங்க லாஸ்ட் 2 இயர்ஸா பிஸ்னஸ்ல கொஞ்சம் சஃபர் ஆயிருக்காங்க. அது என்ன காரணம்னா அந்த ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபேஷன் ரொம்ப வர்றதுனால. ஆனாலும் அவங்களோட பிராண்ட் ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கம்பெனிகிட்ட 900 கடை இருக்கு இந்தியா ஃபுல்லா. அதை தாண்டி இபிஓ எக்ஸ்டர்னல் பிரான்ச் அவுட்லெட்ஸ் அது மாதிரியும் ஒரு சில கடைகள் இருக்கு. எக்ஸ்டர்னல் பிரான்ச் அவுட்லெட்ஸ்னா என்னன்னா, இப்ப யூஎஸ் போலோக்கு மட்டுமே ஒரு தனி கடை வைக்கிறது, கால்வின் கிளைனுக்குன்னு மட்டும் தனி ஒரு கடை வைக்கிறது, சின்ன சின்ன கடையா இருக்கும் அது. ஸோ அதான் இபிஓ. இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கம்பெனில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமிஷா ஜெயின் அப்படின்னு ஒரு சிஇஓவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க லீவிஸ், ஜிவாமே போன்ற ரீட்டைல் பிராண்ட்ஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பெர்சன். அதே நேரத்தில் இவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 12 to 15% நாங்கள் க்ரோத் கொடுப்போம். அதே நேரத்தில் எங்களோட எபிட்டா மார்ஜினை 1% இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த லைசன்சிங் மாடல் பற்றி பார்த்துட்டோம். அவங்ககிட்ட என்னென்ன அப்படின்னா, அந்த லைசன்சிங் மாடல் வச்சு இவங்க டிசைன், சோர்ஸ், மேனுஃபேக்சர் அண்ட் செல் இன் இந்தியா. அந்த லைசன்சிங் மாடலோட டீடைல்ஸ் தான். அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட 450 ஏக்கருக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. அரவிந்த் ஃபேஷனும் டாமி ஹில்ஃபிகரும் 2011 ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்றாங்க. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமா இந்த ஃபாரின் பிராண்ட்ஸை இந்தியாவில் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லாகவும் பண்ணி முடிச்சிருக்காங்க. சைலேஷ் சதுர்வேதி, இவர் டாமி ஹில்ஃபிகரோட சிஇஓ. அவர் 2021 அரவிந்த் ஃபேஷனுக்கும் சிஇஓவா செயல்பட்டு இந்த கம்பெனியை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. இவரை அடுத்து தான் அமிஷா ஜெயின் ஜாயின் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னா சஞ்சய் எஸ் லால்பாய். லால்பாய் ஃபேமிலி தான் ப்ரொமோட்டர். இப்ப சேர்மனா நம்ம சஞ்சய் எஸ் லால்பாய் இருக்காங்க. இதை தாண்டி அரவிந்த் ஃபேஷன்ஸால சேல்ஸ் 4000 கிட்டத்தட்ட 5000 crore பண்றாங்க. அவங்களோட மார்க்கெட் கேப் 7500 crores தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அவங்க 530 ஸோ 530 கோடி கேஷ் ஃப்ளோ வருது. மார்க்கெட் கேப் 7000 கோடி தான். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 15 டைம்ஸ் தான் வருது மார்க்கெட் கேப் டு கேஷ் ஃப்ளோ. அப்புறம் இந்த லாஸ்ட் 2 வருஷத்துல அவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றது கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க வேல்யூவேஷன் கொஞ்சம் கம்மியா கிடைக்குது இப்போ. அதே நேரத்துல இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல பாத்தீங்கன்னா அவங்களால 15% க்ரோத் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அமிஷா ஜெயின் சொல்ற 12 to 15% க்ரோத் கொடுத்தாலுமே இந்த கம்பெனி ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் படுது எனக்கு.